வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிரதிச்சயா அப்படின்ற ஒரு மலையாள மூவி. தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. நிவின் பாலி தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேஸ தழுவி அமைக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. வர்கீஸ் அப்படின்றவர் தான் கேரளாவோட பிரசன்ட் சிஎம்மா இருக்காரு. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல மூத்த பையன் அடுத்ததா இவரோட பொசிஷனுக்கு வரணும் அப்படின்ற கனவோட இருக்கான். 2வது பையன் தான் நிவின் பாலி. இவரை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார்ல அப்படியே அவரோட ஃபீல்டுல போகணும் அப்படின்ற ஆசையோட இருக்காரு. பெருசா பாலிடிக்ஸ் அப்படின்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. வர்கீஸை பொறுத்த வரைக்கும் சில பல கரப்ஷன்ஸ் அப்படின்றது பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபேரா நிறைய இடங்கள்ல நடந்துக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் தான். அதுலயும் அவரோட இமேஜை பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பொம்பளை கேஸ்ல அவர் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த டிராப்புக்கு காரணம் யாரு, அண்ட் நிவின் பாலி தன்னோட அப்பாவோட இமேஜை எப்படி காப்பாத்துறாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். சோலார் கேஸ் அப்படின்ற அந்த கான்ட்ரவர்ஷியல் கேஸை பத்தி உங்கள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவோட எக்ஸிஎமான ஓமன் சாண்டி அதுல ஒரு முக்கியமான அக்யூஸ்ட். சோ இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங்க இவங்க படமா எடுக்கிறதுக்கு கட்ஸ் தேவை. உண்மையிலே அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதுலயும் அந்த இனிஷியல் பொலிட்டிக்கல் செட்டப்பா இருக்கட்டும், அதுல எப்படி இவர் ட்ராப் பண்ணப்படுறாருன்ற அந்த விஷயமா இருக்கட்டும், அண்ட் நிவின் பாலியோட என்ட்ரியா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நீட்டா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் நிவின் பாலி எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்றாரு அப்படின்ற அந்த சீக்வன்சஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் போக போக அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பயங்கர சினிமாட்டிக்காவே கொண்டு போயிட்டாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப பிளாட்டா நகர்ந்த மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. இவங்க சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு பெரிய லெவல்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் போது. சாலிடா இன்னொரு ஹாஃப் அன் ஹவராவது ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டிராமா தான். என்னோட ரேட்டிங் 2.9 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல பெருசாலாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.